அது மட்டும் இல்லாம அவங்க சொன்ன மாதிரி லேபிள் ஓட்டுறீங்களா, ஸ்டிக்கர் ஓட்டுறீங்களா, உண்மையிலேயே அதை திமுக வரவேற்கணும். உங்களுடைய திட்டங்களை கட் பண்ணாம அதை வந்து தொடர்றாங்க அப்படின்னா நல்ல ஸ்கீம் தான் பண்ணிருக்கீங்க. உதாரணத்துக்கு அது பாலியல் கொடுமையா இருக்கட்டும், இல்ல போதைப் பொருட்களா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து சமுதாயம் மாறணும், சமுதாயத்துக்கிட்ட தான் இருக்குன்னு சொல்றாரு. அதெல்லாம் தெரியாதா? திமுக ஆட்சியில மட்டும் சமுதாயம் நம்ம சொன்னோம், போன ஆட்சி காலத்திலேயே நம்ம சொன்னோம், தனி மனித ஒழுக்கம் தான் அனைத்து சீர்கட்டுக்கும் காண பேஸ். தான் அப்ப இதே திமுக சட்டம் ஒழுங்கு சரியா இருக்குன்னு தானே சொன்னாங்க. இப்ப சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு. நாங்க ஒரு மாசத்துக்கு பிறகு, ஒரு மாசத்துக்கு நல்லா இருந்துச்சுனாங்க, ஒரு மாசத்துக்கு பிறகு நல்லா இல்லைங்கிறாங்க. இப்போ ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் அந்த அரசாங்கத்தை நோக்கி இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை எதிர்த்து அதை வைத்து அரசியல் பண்ணுவாங்க. ஒருத்தர் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தர வாங்கன்னு கூப்பிடுறாரு, நானும் அதே ஒரு செகுலர் பாலிடிக்ஸ் மதசார்பற்ற அரசியல் பண்ண போறேங்கிறாரு. சரி, ஓகேன்னு நம்பி போயிருக்கிறாங்க. அவருடைய செயல்பாடுகளை வச்சுதான் அடுத்த விமர்சனம் பண்ண போறாங்க. இப்ப அப்படிங்கும் போது திமுக ஏன் போனீங்க, துரோகம் பண்ணிட்டீங்கன்னு வெளியில போன கட்சிகளை பூரா சாடுறது, அவங்க மேல பாயிருது அப்படிங்கிறது எந்த விதத்துல நான் வந்து இமீடியட்டாக சாட்டை எடுத்து சுரட்ட வேண்டிய விஷயம். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, போதை வரத்து, போதை பயன்பாடை சரி பண்ண விஷயம், அப்புறம் கட்சி நிர்வாகிகளை தயவு தாட்சணமின்றி அவர்களை வந்து நடவடிக்கை. அதான் இப்ப இந்த வாரம் ஃபுல்லா ஒரு விமர்சனம்குள்ளாது. விஜய் வீட்டு கேட்ல விஜயபாஸ்கர் காத்துட்டு இருக்காரு. சேர்த்து போங்களா, சேர்க்க மாட்டாங்களா? இல்ல, விஜயபாஸ்கர் தாவேகா போறாரு. விஜயபாஸ்கர் தாவேகா போறாரு. அதெல்லாம் பேசி முடிச்சுட்டாங்க. அதனாலதான் அவர் வந்து ரிசைன் பண்ணியிருக்காரு. சென்சூட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த ஊடகங்கள் திரு சுபேர் அவர்கள். வணக்கம். வணக்கம். இன்னைக்கு சட்டமன்றம் ஒரு 2 விதமான விமர்சனங்களுக்கு உட்பட்டது. ஒன்று, விஜய் ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட மாற்றுத் தலைவர்களை மாற்றி இருக்காங்க. அதாவது சபாநாயகர் இல்லாத இடத்துல மற்ற கட்சிகளுக்கு இன்னைக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. குறிப்பா கடந்த காலகட்டத்தில் ஒரே கட்சியை சார்ந்தவர்களுக்கு தான் அந்த அங்கீகாரம் போதும். ஆனா இன்னைக்கு பிரித்து அதை கொடுத்துருக்காரு. அது ஒன்று. இன்னொன்று, இந்த கிளீன் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. அதாவது வெளிப்படைத்தன்மையாக இங்க அரசு நடக்கும். அந்த அரசு நடக்கிறதுல சட்டமன்றத்துல தான் அதெல்லாம் பேசு பொருளா இருக்கும். அதை மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுவதற்காக கண்டிப்பா மக்கள் பார்க்குற அளவுக்கு லைவ் கொடுப்போம் அப்படின்னு ஒரு பேச்சு இருந்தது. ஆனா இன்னைக்கு தீர்மானத்துக்கு பிறகு துண்டிக்கப்பட்டிருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, முதல்ல இந்த அவைத்தலைவருக்கு மாற்று அப்படிங்கிறது பாராளுமன்றத்துல நடக்கும். பாராளுமன்றத்துல அங்க இருக்கக்கூடிய சீனியர் லீடர்ஸ் எம்பியில வந்து உட்கார வைப்பாங்க. அது எல்லா கட்சியும் மாறி மாறி நடக்கும். தமிழ்நாட்டுல இந்த மாதிரி நடந்தது இல்லை, சமீப காலங்கள் நடந்தது இல்லை. ஏன்னா தமிழ்நாட்டுல கூட்டணி ஆட்சிங்கிற ஒரு கான்செப்டே இல்லை. முதல் முறையாக கூட்டணி ஆட்சி அப்படிங்கும் போது அதுக்கான ஒரு வாய்ப்பையும் கொடுப்பாங்க. சபாநாயகர், துணை சபாநாயகர், மாற்றுக் கட்சியை சேர்ந்த ஒருத்தர் இந்த சபையை வழிநடத்துவார் அப்படிங்கிறது பாராளுமன்றத்துல இருக்கு. பாராளுமன்றத்துல மேலவையிலும் இருக்கு, ராஜ்யசபாவிலும் இருக்கு, லோக்சபாவிலும் இருக்கு. அந்த ஒரு நடைமுறையை இந்த முறை வந்து தமிழ்நாட்டுல கொடுத்துருக்காங்க. உண்மையிலேயே ஜனநாயகம்ங்கிறதே அதிகார பகிர்வு தான். அதிகாரத்தை நீங்க பகிர்ந்து கொடுக்கறது தான் ஜனநாயகம். அதை செஞ்சிருக்கிறார். உண்மையில நல்ல விஷயம், வரவேற்கத்தக்க விஷயம். 2வது, நேரடி ஒளிபரப்பு, லைவ் டெலிகாஸ்ட் அப்படிங்கிறது பல கட்சிகளுடைய கோரிக்கை, இன்க்ளூடிங் தாவேகாவுமே தேர்தல் நேரத்துல நாங்க லைவ் கொடுக்கணும், சட்டமன்றத்தினுடைய நிகழ்ச்சிகளை லைவ் கொடுக்கணும். சட்டமன்றத்தை நிகழ்ச்சியை லைவ் ஏன் கொடுக்கணும் அப்படின்னா, ஏன் அவசியம் அப்படின்னா, ஒரு சாமானியர் ஓட்டு போட்டு சட்டமன்றத்துக்குள்ள அனுப்பிச்சிருக்கக்கூடிய தன்னுடைய பிரதிநிதி எப்படி வேலை செய்யறாருன்னு பாக்குறோம். இப்ப சஞ்சத்துன்னு சொல்லிட்டு நீங்க நாடாளுமன்ற நிகழ்ச்சியில் நம்ம பாக்குறோம். அதே போல தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சட்டமன்ற நிகழ்வுகளை இங்க இருக்கக்கூடிய வாக்களித்து அனுப்பிய மக்கள் பார்க்கணுமா, என்னுடைய பிரதிநிதி அங்க உள்ள வேலை என்ன செய்யறாரு, எங்களுடைய குறைகளை பேசுறாரா அப்படின்னு பார்க்கணும்ல. அதை வந்து செய்யணுங்கிறது அதான் ஒரு ஜனநாயகம். அது ஒரு ஜனநாயகம் தான். அதை போன எதிர்கட்சி போன தேர்தலில் கூட தாவேக்கா வலியுறுத்தினாங்க, நாங்க இந்த மாதிரி நாங்களும் கொண்டு வருவோம் அப்படின்னு. அதை இன்னைக்கு ஆரம்பிச்சாங்க. நேரடியாக தான் போச்சு. ஆனா எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேசுறதுக்கு முன்னாடி அது கட் ஆயிடுச்சு. அது ஒரு பெரிய விமர்சனம் ஆச்சு. அப்புறம் உள்ளுக்குள்ள என்ன நடந்ததுங்கிற இது வரைக்கும் விஜய் வந்து அந்த எதிர்கட்சிகளுக்கான அந்த கேள்விகளுக்கு பயத்துல இருக்காரு. அதனால அது துண்டிக்கப்பட்டது. இல்ல, அது ஒரு விவாதம்ங்கிறது எல்லை மீறி போயிடும். அது வந்து முதல் அவையில புதுசா வந்திருக்கிறாங்க இளைஞர்கள், ஏதாவது வேற மாதிரி ஆச்சுன்னா அது கொஞ்சம் இதா இருக்கணும், அவங்க கட் பண்ணியிருக்கிறாங்க. வரக்கூடிய காலங்கள்ல அதையுமே நீங்க நேரடியாக ஒளிபரப்பு பண்ணுங்க, மக்கள் பார்க்கணும். ஆளுங்கட்சியினுடைய செயல்பாடு எப்படி, எதிர்கட்சியினுடைய செயல்பாடு எப்படி, யார் அத்துமீறி போறா, யார் அத்துமீறி பேசுறா அப்படின்னா இன்னைக்கு கூட முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் பேசியிருக்காரு. ஆமா, பாத்தீங்கன்னா காப்பி அட்லி படத்தோடைய காப்பி மாதிரிதான் நீங்க வந்து போன ஆட்சியினுடைய திட்டங்களை நீங்க காப்பி பண்றீங்க அப்படின்னு கேக்குறாரு. அது கூட அமைச்சர் ராஜ்மோகன் பரவாயில்லையே, சினிமா செய்திகள்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவர் கிண்டல் பண்ணியிருந்தாரு. நம்ம இது என்னன்னா,
தேர்தல் நேரங்களில் தாவேகா சம்பந்தமாக திமுக நிர்வாகிகள் மூத்த அமைச்சர்கள்ட்ட கேட்டோம்னா, ஏன் இதே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்ட்ட கேட்டா கூட நான் சினிமா செய்திகள்லாம் படிக்கிறது இல்லைன்னு சொன்னார். சினிமா செய்திகள்லாம் நான் கேட்டுக்கிறது இல்லைன்னாரு. ஆனா 5 வருஷமா சினிமா செய்திகள் தான் பார்த்துட்டு இருக்காங்கன்னு இன்னைக்கு பேசுறப்ப தான் தெரியுது. அட்லி பத்தியா தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா, பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுறாரு. ஜனநாயகத்தினுடைய கோவில் அப்படிம்பாங்க, நாடாளுமன்றமா இருக்கட்டும் சட்டமன்றமா இருக்கட்டும், அங்கதான் நம்மளுடைய குரல், சாமானிய மக்களினுடைய குரல் வந்து அங்க தன்னுடைய பிரதிநிதி மூலமாக அங்க எதிரொலிக்கும். அதை வந்து எல்லாரும் நேரடியா பார்க்கணும். வரக்கூடிய காலங்களில் தாவேகா அரசாங்கமும் அதை செய்யணும், லைவா டெலிகாஸ்ட் பண்ணுங்க. அத்துமாரி யார் போறா அப்படிங்கிறது. ரெண்டாவது, அவர் வந்து பேச மாட்டேங்கிறாரு, பேசுங்க அப்படி இப்படிங்கிற மாதிரியான பழைய ஃபோர்ஸான எதிர்கட்சி திமுகவா இன்னைக்கு வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க புதியவர்கள், புதிய கட்சி, எல்லாருமே சட்டமன்றத்துக்கு புதுசு அப்படிங்கும்போது கொஞ்சம் அந்த அதை டைம் எடுத்து அவங்க பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. கிட்டத்தட்ட விஜய்க்கு பெரிய சவால் காத்துருக்குன்னு சொல்லலாம். குறிப்பா திமுக மட்டும் இல்லை, இங்க அதிமுக இருக்கு, பாஜக இருக்கு, இது போன்ற பல கட்சிகள் வந்து ஒரு எதிர்வினை ஒற்றையாளை பார்த்து தான் கேட்க போறாங்க. இதற்கெல்லாம் எப்படி தாவேகா தயார் நிலையில இருக்க போகுது? இல்ல, தாவேகாவை பொறுத்தளவுக்கு எப்படி ஆட்சிக்கு வருவாங்கன்னு யாரும் நினைச்சாங்களா? வந்துட்டாங்க. இதையும் ஃபேஸ் பண்ணுவாங்க. இன்னைக்கு அரசாங்க இயந்திரம் அவங்க கையில இருக்கு. அப்படிங்கும் போது இதெல்லாம் அவங்க வந்து ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், ஃபேஸ் பண்ணுவாங்க. அதுல வந்து மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா என்னன்னா, திமுக ஆளுங்கட்சியாக இருக்கிறத விட எதிர்கட்சியாக தான் பல மடங்கு வீரியமா இருப்பாங்க. அப்படிங்கும் போது ஒரு அனுபவம் வாய்ந்த ஆட்கள்லாம் அங்க திமுக சார்பில் வெற்றி பெற்று வந்திருக்காங்க. 4 முறை 5 முறை ஜெயிச்ச ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அமைச்சராக பல முறை இருந்தவங்க எல்லாம் உள்ள உட்காந்துருக்காங்க. அப்படிங்கும் போது ரொம்ப ஒரு கவனமா தான் தாவேகா ஹேண்டில் பண்ணுவாங்க. அதே நேரத்துல இப்படி ஒரு ஆரோக்கியமான அரசியலா போகும். ஒரு வலுவான எதிர்கட்சி, ஒரு வலுவான ஆளுங்கட்சி அப்படிங்கும் போது ஒரு விஷயத்தை கொண்டு வரப்ப ஆளுங்கட்சிகள் எதிர்ப்பாங்க, ஆளுங்கட்சிகள் ஆதரிப்பாங்க, எதிர்கட்சிகள் எதிர்ப்பாங்க, ஒரு பெரிய டிஸ்கஷன் போகும். அப்படிங்கும் போது ஒரு திட்டத்தை வந்து சரியா இருக்க பட்சத்தில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அது ஒரு ஆரோக்கியமான விஷயம் தான். திமுக உறுப்பினர் சிவசங்கர் குறிப்பிட்டது போல இப்போ தாவேகா ஒரு திமுகவோட திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க அப்படின்றாங்க. இப்ப அடுத்த கட்ட விஜய்க்கு சவால் இருக்க போகுது. இந்த விவசாயிகளுக்கான போராட்டம் இருக்கு. டாஸ்மாக் இன்னும் முடியல, அவங்க ஒரு போராட்ட தேதியெல்லாம் அறிவிக்கிறாங்க. மற்றும் இங்க அரசு ஊழியர்களுக்கான அந்த ஓய்வூதிய திட்டம் இன்னும் நிலுவையிலேயே இருக்கு. அதுவும் ஒரு உதாகரமாக ஆக போகுது. குறிப்பா தாவேகா ஆட்சி எடுப்பதற்கு பொறுப்பேற்ற அந்த துப்புரவு தொழிலாளர்கள், இவங்களோட பிரச்சனைகள் இருக்கு. எப்படி விஜய் இதெல்லாம் சமாளிக்க போறாரு? இல்ல, அது ஒரு பெரிய சேலஞ்சு தான். ஏன்னா வந்து நிதி நெருக்கடி, புதியவர்கள், இளைஞர்கள், பல பிரச்சனைகள் அப்படிங்கும் போது ஒரு பெரிய சவால் தான். தாவேகா அரசாங்கத்துக்கு சவால் தான். அது மட்டும் இல்லாம அவங்க சொன்ன மாதிரி லேபிள் ஓட்டுறீங்களா, ஸ்டிக்கர் ஓட்டுறீங்களா, உண்மையிலே அதை திமுக வரவேற்கணும். உங்களுடைய திட்டங்களை கட் பண்ணாம அதை வந்து தொடர்றாங்க அப்படின்னா நல்ல ஸ்கீம் தான் பண்ணிருக்கீங்க. அது எங்களுடைய ஸ்கீம் நல்ல ஸ்கீம் தான். அதை விமர்சனம் வைத்து தானே தாவேகா எங்க ஆட்சியை பிடிச்சிருக்கு. இல்ல அது இப்ப இன்னைக்கு வீடு தேடி மருத்துவம் திட்டத்தை நாங்க தொடர போறோம், நல்ல ஸ்கீம்னு இன்னைக்கு அருண்ராஜ், சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் சொல்றாரு. அது நல்ல ஸ்கீம் அப்படிங்கிறாங்க. அப்ப ஸ்கீம்ஸ் நல்லா இருக்கு. ஆனா அதில் சில நிறைய ஊழல்களும் இருக்கின்ற செயல்பாடுகள் ஊழல். தப்ப பள்ளிக்கரணை சதுப்புநில காட்டுல கிட்டத்தட்ட 1500 ஏக்கர். சரி, அதுல வந்து பெங்களூரு சேர்ந்த ஒரு கட்டுமான நிறுவனத்திற்கு அனுமதி கொடுத்திருக்காங்க. நீதிமன்றம் தடை போட்டு பிறகு அதுக்கு ஒரு நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. பெரிய குழப்பத்துக்கு மத்தியில சதுப்பு நில ஏரியில 1500 ஏக்கர்ல கட்டுமானத்திற்கு அனுமதி கொடுத்து அதுல பெரிய முறைகேடு நடந்திருக்குன்னு ஒரு பெரிய செய்தி போகுது. அப்ப இதை அவங்க கேன்சல் பண்ணிருக்காங்க, என்ஓசி கொடுக்கறத கேன்சல் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னா ஸ்கீம்ஸ் நல்லா இருந்ததுன்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அந்த ஸ்கீமை வச்சு வேற எதுவும் தவறா நடந்திருக்குன்னா அதை வந்து அவங்க கண்டுபிடிச்சுதான் ஆகணும். இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட் அப்படின்னு ஒரு டேக்லைன் வச்சிருக்காங்க. இல்ல என்னன்னா, இப்போ விஜய் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அந்த குற்றச்சாட்டு விஜய் வந்து கேலிங் பிண்டலும் திமுகவை பார்த்து கேட்டாரு. ஆனா அதே இன்னைக்கு அதே நடக்குது. ஆனா அதுக்கு வேற ஒரு மழுப்பல் பதில்கள்லாம் சொல்றாரு. உதாரணத்துக்கு அது பாலியல் கொடுமையா இருக்கட்டும், இல்ல போதைப் பொருட்களா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து சமுதாயம் மாறணும், சமுதாயத்துக்கிட்ட தான் இருக்குன்னு சொல்றாரு. அதெல்லாம் தெரியாதா? திமுக ஆட்சியில மட்டும் சமுதாயம் நம்ம சொன்னோம், போன ஆட்சி காலத்திலேயே நம்ம சொன்னோம், தனி மனித ஒழுக்கம் தான் அனைத்து சீர்கேட்டுக்கும் காண பேஸ். அதுதான். ஏன்னா போதைப் பொருள் கலாச்சாரம்ங்கிறது வெறும் மதுவும் கல்லும் சாராயம் மட்டும் போதை கிடையாது. இன்னைக்கு போதையில வேற வேற விஷயங்கள் பேசுறாங்க. நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். நிறைய மருந்து பொருட்களை, பெயின் கில்லரை வாங்கி இன்னைக்கு போதைக்கு பயன்படுத்துறாங்க, காஃப் சிறப்பை வாங்கி போதைக்கு பயன்படுத்துறாங்க. இன்னைக்கு அதுக்கு பிறகு நம்ம நிறைய தொடர்ந்து இந்த மாதிரியான விழிப்புணர்வுகள் பேச ஆரம்பிச்ச பிறகு கவர்மெண்ட்டே இப்போ ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க, பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம நீங்க கொடுக்க கூடாது அப்படின்னு. அப்ப இன்னைக்கு வந்து அதை கட்டுப்படுத்த எப்படி முடியும்?
வலி நிவாரணிக்காக பயன்படுத்தக்கூடிய வலிக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு மருந்துகளை வாங்கி நீங்க போதைக்காக பயன்படுத்துறப்ப அதை எப்படி இது பண்ண முடியும்? இப்ப அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிருக்கோம். அப்ப தனி மனித ஒழுக்கம் தான் இந்த சீர்கேடுகளை தடுக்குங்கிறத மாற்று கருத்து கிடையாது. ஆனா அதை வரத்துகளை உள்ள வர போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த வேண்டியது அரசாங்கத்தினுடைய வேலை. புதிதாக வந்திருக்கக்கூடிய அரசாங்கம் ஒரு மாசம் தான் ஆகுது. இவர்களுடைய செயல்பாடு வந்தவொடனே ஒரு 70 கடைகளை 717 கடைகளை குறைச்சிருக்கிறோன்றாங்க. அடுத்தடுத்து வேற திட்டங்கள் வச்சிருக்கிறோம். படிப்படியாக மதுக்கடைகளே குறைக்கணும், மதுக்கடைகளுடைய வருமானத்தை குறைச்சிட்டு நாங்க வேற பக்கம் வருமானத்தை நாங்க இன்க்ரீஸ் பண்ண போறோம், அது கொஞ்சம் டைம் கொடுங்கன்றாங்க. இப்ப போலீஸ்காரன் வந்து இப்ப ஏதாவது ஒரு கேஸ்ல மாட்டணும் வச்சுங்க, பழைய கேஸ்ல அந்த எழுதுற அப்படிம்பாங்க. அந்த மாதிரி எல்லா கேஸையும் வந்து இப்ப ஒரே மாசத்துல வந்து எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம்னு சொல்ல முடியாதுல்ல. கொஞ்ச நாள் டைம் கொடுக்கலாம். ஒரு 3 மாசம் இந்த பிரச்சனையும் வந்து புறையோறி போய் கிடக்கு. மது பிரச்சனையும் சரி, கலாச்சார சீரழிவும் சரி, இதை பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட குறைபாடுகளும் சரி, புறையோடி போய் கிடக்கு. அது ஒரு குறைந்தபட்சம் ஒரு 3 மாசத்துல பார்ப்போம் அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு. அதை வந்து எங்கள்கிட்ட கேட்டீங்கன்னா ஒரே மாசத்துக்கு எப்படி மாற்ற முடியும்னா, 5 வருஷமா நீங்க மாற்ற முடியாது, எப்படி 3 மாசத்துல 1 மாசத்துல மாற்ற முடியும்? அப்போ கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும். அதுல என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம். அதுக்கு அடிப்படை வேறு அப்படிங்கிறது தனி மனித ஒழுக்கம் தான். அது திமுக வந்தாலும் சரி, அதிமுக வந்தாலும் சரி, தாவேக வந்தாலும் சரி, அடிப்படை கட்டமைப்புகளை சரி பண்ணணும். பள்ளி கல்லூரிகள்லயே சுய ஒழுக்க பயிற்சிகளை கொடுக்க ஆரம்பிக்கணும். இதெல்லாம் நீங்க செஞ்சாதான் அதை முற்றிலுமாக இந்த மாதிரியான கிரைம் நீங்க ஒழிக்க முடியும். ஏன்னா இப்போ ஒரு பக்கத்து வீட்டுக்கார ஆளு இன்னொரு பக்கத்து வீட்டுக்கார சின்ன 3 வயசு பொண்ண குழந்தைய கூட்டு போய் இந்த மாதிரியான அக்கிரமம் பண்றான் அப்படின்னா வீட்டுக்கு ஒரு போலீஸ் போட முடியுமா? இது தனி மனித ஒழுக்கம். அவன் எந்த அளவுக்கு மிருகமா மாறியே உணர்ந்திருப்பாரா? நம்ம பேசுனதெல்லாம் அரசியல் தாங்க. அது அரசியல் தான் பண்ணிருக்காரு. எல்லா 10 ரூபாய் பாட்டு பாடினாரு, எல்லா அந்த 10 ரூபாய்க்கு வேற இலக்கணம் எல்லாருமே அரசியல் தான் பண்ணுவாங்க. அரசியல் தான் பண்ணிருக்கிறாரு. இப்ப அது நோக்கி அவர் குற்றச்சாட்டை வச்சு வந்திருக்கிறாரு. உள்ள வந்த பிறகு சரி பண்றாரா அப்படிங்கிறது ஒரு 3 மாசம் கழிச்சு தெரியும். அப்ப இதே திமுக சட்டம் ஒழுங்கு சரியா இருக்குன்னு தானே சொன்னாங்க. இப்ப சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுனாங்க. 1 மாசத்துக்கு பிறகு 1 மாசத்துக்கு நல்லா இருந்துச்சுன்னாங்க, 1 மாசத்துக்கு பிறகு நல்லா இல்லைங்கிறாங்க. இப்போ ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் அந்த அரசாங்கத்தை நோக்கி இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை எதிர்த்து அதை வைத்து அரசியல் பண்ணுவாங்க. இப்ப திமுக அதை வச்சு அரசியல் பண்ணுது. ஆனா இவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன செய்யறாங்கன்னு பாக்கணும்ல. 1 மாசம் தான் ஆச்சு. 1 மாசத்துல ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் சரி பண்ணிட முடியுமா? எனக்கு நீங்க இப்ப பேசும்போது என்ன சொன்னீங்கன்னா, திட்டங்கள் அது தாவேக பக்கமா இருக்கட்டும், திமுக இருக்கட்டும், இதெல்லாம் சரியான திட்டங்களால் வழி நடத்துறாங்க, இன்னும் வழி நடத்துறாங்கன்றாங்க. ஆனா இடதுசாரிகள், அதாவது கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த தோழர் சண்முகம் வந்து இன்னைக்கு ஒரு அறிக்கை விட்டிருக்காரு. திமுக கொஞ்சம் உணரணும், மக்களை திட்டங்களால் மாற்ற முடியாது, திமுக மாறணும் அப்படின்ற ஒரு வார்த்தை நம்ம எப்படி எடுத்துக்கிட்டு? திமுக வந்து நிறைய மாற்றணும். அவர் என்ன சொல்றாருன்னா, வெறும் நீங்க நிறைய செஞ்சிருக்கீங்க, ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க, அதை தாண்டி உங்களுடைய அணுகுமுறைகளை மாத்தணும், பிரச்சார முறைகளை மாத்தணும், அணுகுமுறைகளை மாத்தணும், அதையெல்லாம் வந்து கொஞ்சம் மாத்தணும் அப்படிங்கிறாரு. அது மற்றபடி திமுக கொண்டு வந்த ஸ்கீம்லாம் நிறைய ஸ்கீம் நல்ல ஸ்கீம்லாம் இருக்கு. இந்த ஆட்சியிலையும் தொடருது. வீடு தேடி மருத்துவமா இருக்கட்டும், பல ஸ்கீம், இந்த 1000 ரூபாய் மகளிருக்கான உரிமை தொகையா இருக்கட்டும், இந்த விடியல் பேருந்தா இருக்கட்டும், இதெல்லாம் இந்த ஆட்சியிலையும் தொடருது. அதே மாதிரி போன திமுக ஆட்சியிலையும் அம்மா உணவகம்லாம் தொடர்ந்துட்டு தான் இருந்துச்சு. அம்மா உணவும் அந்த அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது. அடுத்து நல்ல ஸ்கீமா இருந்தா எப்பவுமே அவங்க எந்த கட்சியா இருந்தாலுமே அது தொடருவாங்க. அது மக்கள் நல திட்டங்கள் தான், மக்களுக்கான ஒரு விஷயம் தான். அவங்களுக்கு வந்து ரிப்ளே வரும் அதுக்கு. அப்படிங்கும்போது அதை பத்தி மாற்று கருத்து கிடையாது. தோழர் சண்முகம் போன்றவர்கள் இன்னைக்கு அந்த பக்கம் கூட்டணிக்கு போயிட்டாங்க. கூட்டணிக்கு போன பிறகு அந்த தோல்விக்கான காரணங்கள் இப்பதான் தெரியுது. திமுக எவ்வளவோ செஞ்சிருந்தாலும் கூட, ஆனா அவருடைய அப்ரோச்சுங்கிறது தப்பா இருக்கு, எங்கேயோ ஒரு விஷயத்துல அவங்க கோட்டை விட்டுருக்காங்கிறது. அதைத்தான் இப்போ அங்க சொல்றாரு. கூட்டணி கட்சிகளை திமுக நடத்திய விதம் அப்படிங்கிறது ரொம்ப மோசம். இப்ப காங்கிரஸா இருக்கட்டும், விசிகாவா இருக்கட்டும், கம்யூனிஸ்டுகளா இருக்கட்டும், மற்ற சிறிய கட்சிகளா இருக்கட்டும், சிறிய கட்சிகளை இவர்கள் நடத்திய விதம் உச்சபட்ச பெரியண்ணன் மனப்பான்மை. அந்த அளவுக்கு தான் அவங்க நடத்தினாங்க. எல்லாம் ஏன் இருந்தாங்கன்னா, ஒரு மதசார்பற்ற ஒரு கூட்டணி, இது உடஞ்சிடக்கூடாது, செஞ்சிடக்கூடாது. அப்படி நம்ம வர்ற பட்சத்தில் அது பாஜகவுக்கு நம்மளே வழிவிடுற மாதிரியான ஒரு சூழல் வந்துடும். அப்படிங்கிற பல காயங்களோட, பல வருத்தங்களோட திமுக கூட்டணியில பயணிச்சாங்க. தேர்தல் முடிவுகள் வேற மாதிரி வருது. ஒருத்தர் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தர வாங்கன்னு கூப்பிடுறாரு. நானும் அதே ஒரு செகுலர் பாலிடிக்ஸ், மதசார்பற்ற அரசியல் பண்ண போறேங்கிறாரு. சரி, ஓகேன்னு நம்பி போயிருக்கிறாங்க. அவருடைய செயல்பாடுகளை வச்சுதான் அடுத்த விமர்சனம் பண்ண போறாங்க. இப்ப அப்படிங்கும் போது திமுக ஏன் போனீங்க, துரோகம் பண்ணிட்டீங்கன்னு வெளியில போன கட்சிகளை பூரா சாடுறது, அவங்க மேல பாயுறது அப்படிங்கிறது எந்த விதத்துல நியாயம் அது? அப்ப இந்த அணுகுமுறையை மாத்திக்கங்கன்னு கேட்கிறாரு. முக்கியமா இந்த சவால்கள் எல்லாம் விட விஜய்க்கு காத்திருக்கும் சவால் வந்து குறிப்பா இதனால் வரை கிட்டத்தட்ட 236 கொலைகள் இந்த 38 நாட்கள்ல நடந்திருக்கு. அதுல பாலியல் துன்புறுத்தல் அதிகம். அதுல குறிப்பா அந்த குற்றத்துக்கெல்லாம் ஈடுபட்டவங்க யாருன்னா எல்லாமே தாவேக்காவை சார்ந்தவர்கள் தான். இல்ல எல்லா
எல்லாரும் சொல்ல முடியாது. தாவேகா நிர்வாகிகள் இல்ல, நீங்க பாலியல் வழக்குன்னு எது எடுத்தாலும் அதுல ஒரு 2-3 தான் மாறி இல்ல, இருக்கு. அதை வந்து ஆனா தாவேகா சார்ந்தவர்களா அது இருக்காங்க. மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச் என்னன்னா தாவேகா அரசாங்கத்திற்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. அப்புறம் வந்து நீங்க கொடுத்த ஸ்கீம்ஸ் திட்டங்களை கூட நீங்க வந்து அது பின்னாடி நிறைவேற்றிக்கலாம். தேர்தல் வாக்குறுதிகளை கூட நீங்க வந்து ஃபண்டை காரணம் காட்டி, பினான்ஸை காரணம் காட்டி பின்னாடி நிறைவேற்றிக்கலாம். இம்மிடியட்டாக சாட்டை எடுத்து சுரட்ட வேண்டிய விஷயம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, போதை வரத்து, போதை பயன்பாடை சரி பண்ண விஷயம், அப்புறம் கட்சி நிர்வாகிகளை தயவு தாட்சணமின்றி அவர்களை வந்து நடவடிக்கை எடுக்கணும். அதான் இப்ப விஜய் அந்த தாவேகா தொண்டர்களை எப்படி கையாள போறாரு? இங்கதான் எப்படி கையாளனா ஒண்ணும் இல்ல, சிம்பிளா நம்ம வந்து சொல்லலாம். ஜெயலலிதா அந்த மாதிரி பண்ணாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு விஷயத்த கையில் இருக்கணும். யார் மேல் கம்ப்ளைண்ட் இருந்தாலும் சரி, தயவு தாட்சணம் இல்லாம அவர்கள் மீது கடுமையா நடவடிக்கை எடுத்து கட்சியில தூக்கி போடணும். அப்படி 4 பேரை செஞ்சுட்டாங்கன்னா கட்சி நிர்வாகிகள் மேல் வரக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு துரிதமான நடவடிக்கை எடுக்கணும். அதெல்லாம் செய்வாரு அப்படின்னு நம்புவோம், வெயிட் பண்ணலாம். முக்கியமா இன்னைக்கு இந்த வாரம் ஃபுல்லா ஒரு விமர்சனம்குள்ளாவது விஜய் வீட்டு கேட்ல விஜயபாஸ்கர் காத்துட்டு இருக்காரு. சேர்த்துப்பாங்களா சேர்க்க மாட்டாங்களா? இல்ல, விஜயபாஸ்கர் தாவேகா போறாரு. விஜயபாஸ்கர் தாவேகா போறாரு. அதெல்லாம் பேசி முடிச்சுட்டாங்க. அதனாலதான் அவர் வந்து ரிசைன் பண்ணியிருக்காரு. அநேகமாக நம்ம பேசிட்டு இருக்க வீடியோ போடுற நேரத்துல நாளைக்கு சனிக்கிழமை திருவிழா நடக்கும் இல்லையா பனையூர்ல, அந்த திருவிழாவில் இவர் கலந்து கொள்வார் அப்படிங்கிற மாதிரிதான் செய்தி வருது. தாவேகாவை நோக்கி அவர் போறார். தாவேகாவை சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கிட்டத்தட்ட மூத்த தலைவர்கள்லாம் இன்னைக்கு தாவேகாவில வந்து ஐக்கியமா வராங்க. இவர் சொன்ன அந்த தீய சக்தி, திராவிட கட்சியெல்லாம் தீய சக்தின்னு சொன்னாரு. அப்ப தீயவர்களை தானே தாவேகா கை. தீய சக்தினா திமுக மட்டும் தான் சொன்னாரு, அதிமுகவை சொல்லலையே. தீய சக்தி திமுக சொன்னாரு, அதிமுகவை சொல்லல. அது வந்து மறுபரிசீலனை பண்ண வேண்டிய விஷயம் தான். ஏன்னா நீங்க வந்து ஊழல் வழக்குகளில் தொடர்புடைய நபர்களை நீங்க உள்ள சேர்த்து டம் பண்ணீங்கன்னா உங்க ஆட்சிக்கு மேலும் அந்த முத்திரை வரத்தான் செய்யும். எப்படி பாஜக ஆட்களை நீங்க உள்ள சேர்க்கிறப்ப அந்த சாயம் உங்களுக்கு அடிக்கிறது இல்லையா, அது மாதிரி ஊழல்வாதிகளை இங்க ஊழல் வழக்குகள் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை எப்பயுமே ஒரு கட்சி வந்ததுக்கு பிறகு பாஜக ஒரு கட்ட பூமாறப்ப பல அண்ணாமலை இருந்த காலகட்டங்கள்ல ஊழல் வழக்குகள்ல குற்றப்பணியில் உள்ள ஆட்கள்லாம் கூட்டக்கட்டமா போய் சேர்ந்தாங்க தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக. அந்த மாதிரி எனக்கு ஒரு ஆட்சி வந்திருக்குன்ற மாதிரி தன்மேல் ஊழல் வழக்கு இருக்கு, குற்றச்சாட்டுகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த ஆட்கள்லாம் போய் எல்லாத்தையும் நீங்க மொத்தமா சேர்க்கிற பட்சத்தில் ஒரு என்ன சொல்றது, ஒரு கலங்கிய குட்டையாக மாறிடும். அதை இவங்க எந்த அளவுக்கு அனுமதிக்கிறாங்கன்னு தெரியல, என்ன மாதிரியான ஒரு முடிவு வச்சிருக்காங்கன்னு தெரியல. ஆனா யாருக்குமே எந்த பதவியும் இல்லை, போறவங்களும் சேர்த்துக்கிறாங்களே ஒழிய யாருக்கும் எந்த பதவியும் கொடுக்கல. அவங்க வர்றாங்கன்னா சரி ஓகே கட்சி நம்பரா சேர்த்துக்குங்கன்னு வச்சிருக்காங்க. ஆனா அவர்களை எந்த மாதிரி அவங்க பயன்படுத்த போறாங்கிறது தான் இப்ப பார்க்கணும். இந்த மாதிரி இப்ப குற்ற வழக்குகள்ல பின்னணியில இருக்கிறாங்க, ஏதோ ஒரு காரணத்துக்காக இங்க வந்து சேராங்கன்னா கட்சியில வர்றப்ப அவங்கள சேர்த்துக்கிறாங்க. ஆனா அவர்களை எப்படி பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறது தான் வச்சிருக்கு. ஆனா இதையுமே அவங்க மறுபரிசீலனை பண்ணணும். இந்த மாதிரியான ஒரு வழக்குகள் தப்பிக்கிறதுக்காக வரக்கூடிய ஆட்களை உள்ள நீங்க அகாமடேட் பண்றப்ப அது அவங்க கட்சிக்கு உண்மையிலே கெட்ட பேர் தான். தொடர்ந்து பேசுவோம். முக்கியமா நன்றி.